வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நெக்ஸ்ட் ஜென் மீடியா என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. அன்பர்களே, கடகராசிக்குள்ளரே சூரியன் அமர்ந்திருந்த காலமான ஆடி மாதத்திலே உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடம் இல்லைங்களா, அங்கே இருந்தனால உடலில் நிறைய அசதி, சொல்லணும்னா மனதிலே பிரச்சனைகள், என்னடா இது இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்பு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த சூரியன் ஆவணி மாதத்திலே சிம்மராசிக்குள்ளர ஆட்சியில் போய் அமர்ந்துடுறாங்க. அப்போ சரியாயிடுச்சிங்களா அப்படின்னா, அந்த உடல் அசதி சரியாக போச்சு, ஆனாலும் பயம் அப்படிங்கிறது போகலை அப்படின்னு சொல்வேன். கொஞ்சம் மனதிலே தேவையற்ற பயம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே பெருசாக திங்க் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதுங்கிறது ஃபஸ்ட்டு க்ளூ உங்களுக்கு. கேது உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அவசரமாக காரியங்கள் செய்த காரியத்துடைய தடைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஆராய்ந்து செய்யாத காரியங்கள் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற க்ளூவை மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் ராசிநாதனான குரு உங்களை நேராக பார்த்து கொண்டிருப்பது நல்லது, ஒரு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும். உடல் சுகம், இல்லற சுகம், இதெல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. சுக்கிரன் 19ஆம் தேதியிலேருந்து இந்த அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலி இந்த சுக்கிரன் அஷ்டமத்தில் போகிறதுனால நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கலத்தரத்தோடு வரும். அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுப்பார். புதன் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாருங்கன்னா, அந்த புதன் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் மனசில் கிளேசம் உண்டாகும். ஆனாலும் இந்த புதன் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் மாறி உட்கார்ந்துருவார், 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் அந்த மாதம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது கன்னிராசியில் உட்கார்றாரு. இந்த கன்னிராசிங்கிறது 10ஆம் இடம். இங்கே உட்கார்ந்ததுனாலே உங்கள் ராசியையும் அவர் பார்ப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட பண விரயங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும், லாபஸ்தானமான துலாம் ராசியை குரு பார்ப்பதனாலே எந்த விதத்திலும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் கொடுத்து விடுவார். அதனால் பணத்துக்கு பெருசாக கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓகே, வந்தது பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி செலவும் வரவும் ஒன்றாக சேர்ந்து வருவது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனாலும் பண வரவுக்கு பங்கம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஆறுதல் செய்தி. சனி பகவான் உங்கள் ராசியின் 2, 3க்குரியவர் 4ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருப்பது, வக்கரகதியை பெற்று அமர்ந்திருப்பது, உங்கள் ராசியை பார்ப்பது, அதேபோல் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடமான ரிஷபராசியை பார்ப்பது, இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. முக்கியமாக வீடு விற்பது, கொடக்கூலிக்கு கொடுக்குறேன்னு வாடகைக்கு விடுறது, கார் ரெண்டல் இல்லை கார் வாங்கிறது, பழைய காரை வைத்து புது கார் வாங்கிறது, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் செலவு வரும். இந்த செலவுனால கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இருக்கும். இதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது தெரியும். ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார், 3ஆம் இடம். முயற்சிகள் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே திங்க் பிக் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தான் குரு தன் பார்வையால் அந்த கும்பராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை பார்க்கிறார். அதனால் முயற்சி உண்டு, கண்ட்ரோல்டாக உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது.
தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக செய்யக்கூடிய விஷயம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கன்னியில் இருக்கக்கூடிய 10ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர தன் பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் தொழிலிலே புதிய உத்திகள் கொண்டு வர வைக்க, நியூ ஐடியாஸ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் அப்படின்னு வரும். அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர் 10லேருந்து லாபத்துக்கு வந்துடுவார். செப்டம்பர் 14 அன்றைக்கி லாபத்தில் உட்காருவார். எகெயின் அவர் தன் பார்வையை 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதனாலே லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாயின் பார்வையினால் உண்டு அப்படிங்கிறது மனதில் கொண்டோமானால் இந்த மாதம் ஒரு சுமிட்சமான மாதமாக அமையப்போகிறது. இந்த வகையிலெல்லாம் முக்கியமாக தொழில் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கும், வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை மாற்றங்களையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் தருவதற்கும், இடப்பெயர்ச்சிகள் எதிர்பார்ப்போ சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்ப்புகளுக்கு அதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் இந்த மாதம் சுபிட்சமான மாதமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா கிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய பிறந்த நாட்கள் உண்டு. சனி அப்படிங்கிற 17 ஆகஸ்ட் பிறக்கிறார். 25ஆம் தேதி செவ்வாய் பிறக்கிறார். 27ஆம் தேதி விநாயகரே பிறக்கிறார். 4ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு குரு பெயர் ஜெயந்தி அண்ட் 14ஆம் தேதி அன்று சுக்கிரனின் ஜெயந்தி அப்படின்லாம் இருக்குது. அதனால் அனைத்து விதமான கிரகங்களின் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் உண்டு. முக்கியமாக திருவோணம் அப்படிங்கிற ஓண பண்டிகையும் உண்டு. அன்றைய நாளிலே அயக்ரீவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், அன்றைய நாளிலே வாமனர் பிறந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதனாலே இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சமான மாதமாக அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன்களாகத்தான் பார்த்திருப்போம். ஏன்னா சூரியன் எப்படி மூவ் ஆகிறார் அப்படிங்கிறதும், கிரகங்கள் என்ன மாதிரி சேர்க்கைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறத தொடர்பு கொண்டு தான் ஒரு பலன்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து சந்திரன் எங்கே இருந்தார், மற்ற கிரகங்கள் எங்கே இருந்ததுன்னு பார்க்கும்போது அது இன்னும் தெளிவான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டீர்களானால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய முழு விவரங்களை கொடுக்கும். அதனால் இது அவசியம் மனதில் கொண்டீர்கள். அது தொடர்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதற்கான நம்பர் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.